அனைவருக்கும் வணக்கம். நான் பென்னிக்குயிக் பாலசிங். 22ஆம் தேதி அணைக்கு வரக்கூடிய முல்லைப்பெரியார் அணையினுடைய பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக வருகை தர இருக்கிற பிரதான குழுவுக்கு சில கோரிக்கைகளை முன்வைக்க விரும்புகிறேன். 2006, 2014 2 ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த 2 ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் டேமுக்குள்ள. அது எங்களுடைய பிரதானமான கோரிக்கை. இதை யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஜட்ஜ்மெண்ட்டை, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இது ஒன்று. ரெண்டாவதாக, எங்களுடைய முல்லைப்பெரியார் அணைக்குள்ள மலை மாறி இருக்கக்கூடிய முல்லை கொடிக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 20 வருஷமாக போக முடியாத நிலை இருக்கு. பெரியார் டைகர் ரிசர்வ் அதிகாரிகள் போகக்கூடாதுன்னு சொல்கிறான். ஏன் சொல்கிறான்? அந்த அந்த முல்லைக்கொடி பக்கத்தில் அணைக்கு வரக்கூடிய தண்ணீரை என்ன செய்கிறாங்க? மடை மாற்றி அது கேரளாவில் என்ன செய்கிறாங்க? வண்டிப்பெரியார் கம்பி பாலத்தை கீழே கொண்டு சேர்க்கிறத ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டு அதிகாரிகள் பார்த்துருவானோன்னு கேரளா பயப்படுது. அதனால முல்லைக்கொடிக்கு போக விடப்பட்டுக்கான். 2. மூன்றாவதாக, அணைக்குள்ள ஒரு 11 ஆண்டுகளாக ஒரு ஸ்டீல் போட், 2 டன் பொருட்களை ஏற்றக்கூடிய தமிழெண்ணெய் போட் அணைக்குள்ளே கிடக்கு. ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யறோம்? நாங்கள் கொச்சியில் இருக்கக்கூடிய போர்ட் ட்ரஸ்ட் அத்தாரிட்டியில் போய் அந்த படகு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஓசி வாங்கிட்டு வந்துட்டே இருக்கிறோம். ஆனாலும் படகை இயக்க முடியலை. மிக முக்கியமாக ஆனவச்சால் மெகா கார் பார்க்கிங், இது திட்டமிட்ட சதி. சர்வே ஆஃப் இந்தியாவை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? ஆனவச்சால போய் அளன்னு சொல்லுது. ஆனால் ஒருதலை பட்சமாக சுப்ரீம் கோர்ட் கொடுத்த உத்தரவை தவறாக எடுத்துக்கொண்டு இந்த சர்வே ஆஃப் இந்தியா என்ன செய்யறான்? அங்கே அளந்து அது கேரளாவுக்கு இருக்கு, இதை நீர் தேங்கும் பகுதியில் வரலன்னு ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. மறு அளவீடு செய்யணும் ஆனவச்சால. இதை நீங்கள் பிரதான குழு மனசில் வச்சுக்கணும். 4வதாக, அந்த 7 பேர் கொண்ட கமிட்டியில் இருக்கக்கூடிய 2 கேரள அதிகாரிகள் என்ன செய்யணும்? உடனடியாக அந்த மெயின் கமிட்டியிலிருந்து தூர எடுக்கணும். அதுக்கு தகுதி இல்லை, நாட் எலிஜிபிள். காரணம், அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா 8500 ஏக்கருக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு ஆண்டும் வரி கட்டுறோம். நாங்கள் வரி கட்டக்கூடிய பகுதி. அந்த வரி கட்டக்கூடிய பகுதியில் வந்து நீ என்ன எங்களுக்கு சட்டாம்பலத்தனம் பண்ணுறது? அதனால் கேரளாவை சேர்ந்த 2 அதிகாரி என்ன செய்யணும்? மெயின் கமிட்டியிலிருந்து உடனடியாக நீக்கணும். 4வதாக, அந்த 130 அடி முல்லைப்பெரியார் அணையில் இருக்கும்போது அதுக்கு மேலே மாமனிதர் பென்னிக்குயிக்கு போட்டு போன ஒரு பாதை, 14 கிலோமீட்டர் பாதை இருக்கு, டேமுக்குள்ளே இருக்குது. அந்த பாதையில் எங்களுடைய வண்டிகளை செல்வதற்கு கேரள அரசு அனுமதிப்பதற்கு தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் நியமித்திருக்கக்கூடிய அந்த கமிட்டி, 7 பேர் கொண்ட கமிட்டி உத்தரவு போடணும். அது வழியாக நாங்கள் போவோம். எங்களுக்கு வல்லக்கடவு வனச்சோதனை சாவடி வழியாக செல்லக்கூடிய 5.5 கிலோமீட்டர் சாலை இனிமேல் தேவையில்லை. கூடுதலாக, அணைக்குள்ள தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட எந்த ஒப்பந்தமும் இல்லாமல் இயங்கக்கூடிய ஃபாரஸ்டோட 9 போட்டு, கேரளா டூரிசம் போர்டோட 8 போட்டு, என்ன கேரளா காவல்துறையுடைய 2 போட்டு, மைனர் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய 2 போட்டு, எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நிப்பாட்டணும். அணை எங்களுடைய உரிமை. அணைக்கு நாங்கள் வரி கட்டுறோம். அது எங்களுடைய சட்டபூர்வமான உரிமையில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? போட்டு ஓட்டக்கூடாது. எங்கள் போட்டை ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ 20, 25 போட்டு ஓட்டுறிய. என்ன நியாயம்? என்ன நியாயம் சொல்லு பார்ப்போம். கூடுதலாக, அணை 2014 இடுக்கி மாவட்ட கலெக்டராக இருந்த மரியாதைக்குரிய பாட்டீல் அவர்கள் அந்த அணையை பார்வையிட வரும்போது அன்றைக்கு இருந்த தமிழ்நாட்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அணையை பார்வையிடணும்னா தமிழ்நாட்டு அரசாங்கத்திட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு சொன்னாங்க. அவர் கேரளா சீஃப் செக்ரட்டரி டு தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரிகிட்ட பேசி ஒப்புதல் பெறப்பட்ட பிறகுதான் பாட்டியில் என்ன செய்கிறாரு? அணைக்குள்ளே போகிறாரு. அது 3 பேர், கலெக்டர், ஒரு டவாலி, ஒரு அசிஸ்டன்ட், இந்த 3 பேர் தான் அணைக்குள்ளே போடணும்னு சொல்லிட்டு 2014ஆம் ஆண்டு வரை அணை எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அணை எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அதே நிலைமை நீடிப்பதற்கு இந்த மெயின் கமிட்டி வழி செய்யணும். இல்லைன்னா தொடர்ந்து போராடுவோம்.